Hi friends, welcome back to SP Audios. In our channel, Bullstone 12 inch subwoofer பத்தின ஒரு சின்ன ரிவ்யூ தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ ஆல்ரெடி நம்ம சேனல்ல Bullstone பிராண்டோட நிறைய ஸ்பீக்கர் subwoofer எல்லாமே ரிவ்யூ வந்து பார்த்திருந்தோம். ப்ளஸ் வந்து டெஸ்டிங் எல்லாமே பார்த்திருந்தோம். சோ அந்த வரிசையில இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா Bullstoneல டபுள் மேக்னெட் subwoofer ஒரு ஹெவியான subwoofer வந்து எடுத்துட்டு வந்திருக்கோம். சோ இந்த Bullstone சப்போர்ட் ஸ்பெஷல் என்ன அப்படினு சொல்லிட்டு பார்த்தோம்னா லோ பிரைஸ்ல ஒரு நல்ல தரமான ஆடியோ குவாலிட்டி வந்து கொடுத்திருப்பாங்க. சோ கம்மி ரேட்ல ஒரு subwoofer தேடுறீங்க. அதே நேரம் நல்ல குவாலிட்டியா வேணும் அப்படினா இந்த subwoofer வந்து தாராளமா வந்து நீங்க எடுத்துக்கலாம். சோ JBL Pioneer நீங்க போனீங்க காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம ஒரு கம்மி ப்ரைஸில் அதுக்கான அந்த JBL ரிசல்ட் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா இந்த சப்வூஃபர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து எடுத்து பார்க்கலாம். ஸோ இந்த சப்வூஃபரோட மாடல் வந்து பார்த்தீங்கன்னா JBL முன்னாடி வந்த ஒரு மாடலோட காப்பி தான் இது, ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி JBL இதே மாதிரி மாடல் ஒரு சப்வூஃபர் வந்து விட்டுருந்தாங்க. ஸோ அதோட அதே அந்த டெக்னாலஜி பயன்படுத்தி செஞ்ச சப்வூஃபர் இது. ஸோ அதனால் ஆடியோ குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் தரமாக இருக்கும். உங்களுக்கு ஒரு நல்ல சப்வூஃபர் கம்மி ரேட்டுக்கு தேர்ந்துக்கிறீங்கன்னா இந்த சப்வூஃபரோட வீடியோ தொடர்ந்து பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இப்போ இந்த சப்வூஃபர் பற்றி நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இந்த பிராண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா Bullstone அப்படிங்கிற பிராண்டு. ஸோ Bullstoneல ஸ்பீக்கர் சப்வூஃபர் எல்லாமே வந்து நல்ல குவாலிட்டியாக கொடுத்துன்னு இருப்பாங்க. ஒரு நல்ல குவாலிட்டியான பிராண்டுன்னு சொல்லலாம் இந்த பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 12 inch சப்வூஃபர் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. RMS வந்து பார்த்தீங்கன்னா 400 watts RMS. பீக் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 6000 watts பீக் பவர் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. ஹெவி பேஸ் டபுள் மேக்னெட் அப்படிங்கிறதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரிஜினல் 400 watts RMS சப்வூஃபர். நல்ல பெரிய மேக்னெட் கொடுத்துருப்பாங்க. டோயல் காயில் கொடுத்துருப்பாங்க, வாய்ஸ் காயில் இதில். ஸோ இப்போ வந்து நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ பாக்ஸில் வேறு எதுவும் கிடையாது. பாக்ஸோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்தளவுக்கு குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ கைஸ் இங்கே இன்னொரு விஷயமும் இருக்குது. மேட் இன் PRC டிசைன் இன் கொரியா அப்படிங்கிறதையும் கொடுக்குறாங்க. இது ஒரு இம்போர்ட்டட் ஸ்பீக்கர், ஓகேங்களா? ஸோ நம்ம நார்மல் இந்தியாவுக்குள்ளே தயாரிக்கிற ஸ்பீக்கர் கிடையாது, இது இம்போர்ட்டட் ஸ்பீக்கர். குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டாக வந்துருக்கும். ஸோ ஆல்ரெடி நம்ம எல்லாமே யூஸ் பண்ணிடுவோம். நல்ல பெஸ்ட் ரிசல்ட் வேணும் அப்படின்னா கம்மி ரேட்டுக்கு இது வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். நல்லாயிருக்கும் குவாலிட்டி. ஸோ சப் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. கைஸ் இப்போ கவரை ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா சப்வூஃபரோட டிசைன் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் ஃப்ரேம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு டிசைனுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வெறும் ஸ்பீக்கர் போட்டிங்க அப்படின்னா இந்த ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே தெரியும் அப்படின்றதுனால ஸோ இதை வச்சு நீங்கள் போடும்போது அந்த சப்வூஃபரோட குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா வெளியே எடுத்து கொடுக்கும். வெளியிருந்து பார்க்கும்போது நல்லாயிருக்கும் அப்படின்றதுலாம் இந்த ஃப்ரேம் வந்து கொடுத்துருக்காங்க. இதை எடுத்து ஓரம் வச்சிடலாம். ஸோ ஓரம் வச்சுட்டு ஃபஸ்ட் நம்ம பார்க்க போது வந்து பார்த்தீங்கன்னா இதோட பேப்பரை பற்றி பார்க்கலாம். ஸோ பேப்பரை பொறுத்த வரைக்கும் டிசைனை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. ஸோ அந்த மாதிரி இதோட அந்த ரிசல்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ ரிசல்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு நல்ல ஹார்ட் பேஸாகவும் இருக்கும், சாஃப்ட் பேஸாகவும் இருக்கும், ஓகேங்களா? ரெண்டுமே வந்து மிக்ஸ் ஆன மாதிரி தான் இந்த பேப்பர் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. ஸோ யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒர்த்தாக இருக்கும். நம்ம ஒரு வீடியோ சேனல் எடுத்துன்னு வரோம் அப்படின்னா ஒரு நல்ல பிராண்டட் ஸ்பீக்கர் மட்டும்தான் சேனல் வந்து வீடியோ வந்து போடுறது. ஸோ அந்த மாதிரி Bullstone அப்படின்றது ஒரு நல்ல பிராண்டு. நிறைய பேருக்கு தெரியாது இந்த மாதிரி பிராண்டு இருக்குது அப்படிங்கிறது. ஸோ நல்ல சப்வூஃபர் இது. ஸோ பேப்பர் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா Bullstone அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணி 2500 watts அப்படிங்கிறதையும் வந்து போட்டுருக்குறாங்க அங்கே. ஸோ ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பேப்பரோட அந்த டிசைன் அதெல்லாம் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு ஃப்ரேமுக்கு வந்து வந்துடலாம். ஃப்ரேம் பற்றி பேச போனோம் அப்படின்னா நல்ல குவாலிட்டியான ஃப்ரேம் தான் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஹெவியாக வந்து கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்புட் தெர்மல் வந்து கொடுத்துருக்காங்க. பனானா சாக்கெட்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி மாடல் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் 4 ohms காயில். ஸோ அப்படியே ஆப்போசிட் சைடு திருப்பணும் அப்படின்னா இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு சிங்கிள் 4 ohms காயில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 2 inch காயில். ஸோ 2 4 ohms இருக்கும் உங்களுக்கு. சீரிஸ் பேரல் பண்ணுறது மூலிமா நீங்கள் உங்களுக்கு 8 ohms மாற்றிக்கலாம். அப்படி இல்லை 2 ohms 2 ohms மாற்றிக்கலாம். ஸோ இந்த ஓம்ஸ்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வந்து ஓம்ஸ்னா என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு போடுறேன். டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவான விளக்கம் வந்து கிடைக்கும். ஹோம்ஸ்னா என்ன அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது, அதுக்காக தான். ஸோ ஸ்பைடர் வந்து பாருங்கள். ஸ்பைடருமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான ஸ்பைடர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இதில் பெஸ்ட்டான ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா மேக்னெட்டு. ஸோ இவ்வளோ பெரிய மேக்னெட் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எந்த ஒரு ஸ்பீக்கர்லையுமே வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ இந்த சப்வூஃபரில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய மேக்னெட் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் மேக்னெட்டாக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம RS பிராண்டில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் டபுள் மேக்னெட் எல்லா ஸ்பீக்கருமே டபுள் மேக்னெட் தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அதை அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா Bullstone தான் டபுள் மேக்னெட் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறாங்க. ஸோ JBL ஒரு மேக்னெட் கொடுத்துருப்பாங்க, அதுவுமே டபுள் மேக்னெட் தான். பட் இருந்தாலுமே சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேக்னெட்டோட இந்த மேக்னெட் வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் அகலம் வந்து கொஞ்சம் பெருசு, ஓகேங்களா? JBL கொஞ்சம் சின்னதாக வந்து கொடுத்துருப்பாங்க, சின்னதாக கொஞ்சம் நீட்டாக வர மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அகலமாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஸ்பீக்கர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் பாருங்கள், பேக் சைடில் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க Bullstone அப்படிங்கிறது. ஸோ 12 inch சப்வூஃபர் 400 watts RMS அப்படிங்கிறதையுமே வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஹோல்ஸு, அதுக்குள்ளே ஒரு வேலை டஸ்ட் எதுவும் போகக்கூடாது அப்படின்றதுனால. ஸோ இந்த சைடில் யூஸ் பண்ணிக்கிற இந்த மெட்டல் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ திக்னஸாக இருக்குங்கிறத பாருங்கள். ஸோ இங்கே ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுத்துலையுமே யூஸ் பண்ணிக்கிற அந்த மெட்டல் வந்து பாருங்கள் அப்படிங்கிறது.
ஸோ இதோட டெஸ்டிங் வந்து நான் அந்த வீடியோவில் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போடுறேன், இதோட ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ வீடியோவில் மோஸ்ட்லி ஆடியோ வந்து கவர் பண்ண முடியாது, அந்த உள்ள நம்மளுக்கு தெளிவாக வந்து கேட்காது. அப்படியே நம்ம ஆடியோ போட்டாலுமே காப்பி ரைட் அந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரதுனால வீடியோ வந்து போட முடியாது. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள், அங்கே இதோட அப்டேட் எல்லாமே வந்து கொடுத்துன்னு இருக்கும். ஸோ ஐடி வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துட்றேன், அங்கே போய்ட்டு ஐடியை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க. இன்ஸ்டாகிராமில் நிறைய வீடியோ ஃபோட்டோலாம் போடுறோம், உடனே அப்டேட் என்னவோ அதை நீங்கள் வந்து பார்த்து வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் ஒரு கம்மி ரேட்டில் இந்த மாதிரி சப்வூஃபர் வாங்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். இப்போ இந்த சப்வூஃபர் பார்த்து நிறைய பேர் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா அதோட ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறது கேட்குறாங்க. இந்த சப்வூஃபர்னு கிடையாது, எந்த வீடியோ போட்டாலுமே ப்ரைஸ் மட்டும் சொல்ல மாட்டீங்க, மற்ற எல்லாம் சொல்கிறீங்க, ஏன் அப்படிங்கிறது கேட்குறாங்க. ஸோ ரேட்டு சொல்லாததுக்கான காரணம் 2 விஷயங்க. ஸோ அதில் மொதல் ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ப்ரைஸ் வந்து அடிக்கடி ஏறும், அடிக்கடி இறங்கும். நம்ம வீடியோவில் ஒரு ப்ரைஸ் சொல்லிட்டோம் அப்படின்னா கஸ்டமர் இதுதான் ப்ரைஸ்ன்னு நினச்சிப்பாங்க, ஓகேங்களா. அடுத்த டைம் ரேட் ஏறும்போது நம்ம சொன்னோம் அப்படின்னா அதில் அவங்களால ஏற்றுக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து மோஸ்ட்லி சொல்கிறது கிடையாது. ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ப்ரைஸ் வந்து மார்க்கெட் ப்ரைஸ் வந்து உடைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ மற்ற கடைக்காரங்களாம் என்ன ப்ரைஸ் தராங்க அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளும் தர மாதிரி இருக்கும், ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி 2 விஷயங்கள் இருக்குது. அதனால தான் மோஸ்ட்லி யாருமே வந்து இந்த மாதிரி ஆடியோ ஐட்டத்தை பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் வந்து சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா ஹோல்சேலில் வந்து ரேட்டு கம்மியாக கொடுத்துன்னு இருப்பாங்க, ஒரு சிலர் வந்து ரீட்டைலில் வந்து ரேட்டு கொஞ்சம் அதிகமாக கொடுப்பாங்க. ஸோ நான் இப்போ இந்த வீடியோவில் ரேட்டு சொல்லிட்டேன் அப்படின்னா அடுத்தது என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இன்னொரு இடத்த வீடியோ பார்ப்பீங்க, அவங்க வந்து ஒரு ரேட்டு சொல்லுவாங்க, என்ன ப்ரோ எஸ்பி ஆடியோஸில் ரேட்டு கம்மியாக போகிறாங்க, நீங்கள் நான் இவ்வளோ ரேட்டு போகிறீங்க, இல்லை எஸ்பி ஆடியோஸில் ரேட் அதிகமாக இருக்குது, நீங்கள் தான் கம்மியாக போகிறீங்க அப்படின்ற மாதிரி நிறைய சொல்லுவீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைலாம் இருக்குது. அதனால தான் வந்து மோஸ்ட்லி வந்து வீடியோவில் வந்து ரேட் வந்து சொல்கிறது கிடையாது. ஸோ அதனால தான் ரேட் வந்து நம்ம எந்த ஒரு ஸ்பீக்கர் ஐட்டமாக இருக்கட்டும் இல்லை மற்ற பொருளாக இருக்கட்டும் ரேட் வந்து சொல்ல மாட்டோம். பட் இருந்தாலும் இன்றைக்கி இந்த சப்வூஃபரோட ரேட் வந்து சொல்கிறேன். ஏன்னா முன்னாடி இந்த மாதிரி கிடையாது, இப்போ ரேட் வந்து ஏறிடுச்சு. இப்போ புது மாடல் வந்து வந்திருக்கு, புது ஸ்டாக்கு. ஸோ அதனால் ரேட் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகி வந்திருக்கு. இந்த சப்வூஃபரோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3000 ரூபா வரும். 12 இன்ச்சில் டபுள் மேக்னெட்டு. ஸோ புல்ஸ்டோனில் 2 மாடல் இருக்குது. இந்த மாதிரி மாடல் ஒன்று இருக்குது, இந்த மாதிரி பேப்பர் வச்சுது. இதே ஃப்ரேம் இதே மேக்னெட்டில் வேறு ஒரு பேப்பர் வர அந்த மாடலுமே வந்துருக்கு. ஸோ அதுவுமே 2மே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ரேட்டு தான் வரும், 3000 வரும் இது ரேட்டு, ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ மற்ற இடத்துல என்ன ரேட்டு தராங்க, எப்படி போகிறாங்க என்ன அப்படிங்கிறது தெரியாது. ஸோ இந்த ஸ்பீக்கர் 3000 ரூபாய்க்கு கண்டிப்பாக வந்து ஒர்த்தான ஒரு ஸ்பீக்கர். ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு இந்த அளவு ஒரு குவாலிட்டி நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து வாங்கிக்கிறது வந்து பெஸ்ட்டான ஒரு விஷயம். யாருக்குன்னா தேவைன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி ஸ்பீக்கர் அண்ட் ஆம்பிளிஃபையர் பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம எஸ்பி ஆடியோஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து போகிற வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கங்க. மீண்டும் ஒரு வித்தியாசமான வீடியோ உங்களே வந்து சந்திக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராவது தேவைப்பட வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.